ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனம் குளிரப் போகிறது. நீ உற்சாகமாக இரு. நீயே உன் வாயால் விரைவில் கூறுவாய், நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன் என்று. என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை. வெகு விரைவில் அது நடக்கும். கவலைப்படாமல் இரு. நான் உன்னுடன் வந்திருக்கிறேன். என்னை நீ பிடித்துக்கொள். உன்னை விட்டு விலக மாட்டேன். எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. மழை வருவதற்கு முன்னால் மேகம் கருப்பாய் சூழ்கிறதோ அதே போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும். அது மெல்ல மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது. உன் வாழ்க்கையில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் நான் தரப்போகிறேன். நிச்சயம் வாழ்வில் நீ உனக்கென ஓர் இடத்தில் நின்று நிலையூன்றி வேராய் விருட்சமாய் உருவெடுக்கும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இருக்கும் சிக்கலிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். என்னை நம்புகிறாய் அல்லவா? என் வார்த்தைகளை வேதவாக்காய் நினைத்து செவிமடுத்து அதை எடுக்கிறாய் அல்லவா? அப்படியென்றால் உன்னை நம்பு. உனக்குள் தான் என் ஒலி கேட்கிறது. அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும், அறிகுறிக்கும், தடங்கல்களுக்கும், எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம். அனைத்தையும் செய்கிற நான் இருக்கும்போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என நினை. நான் அனைத்தையும் உனக்காக விரைவில் மாற்றுவேன். ஏமாற்றுவேன் என மட்டும் நினைக்காதே. என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும், இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிட வேண்டாம். கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும். இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். இதை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு முள்ளை கொண்டு தைத்த முள்ளை சுற்றி பல முறை குத்தி கொண்டிருக்க வேண்டும். முள்ளை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போது வலி உயிர் போவது போலிருக்கும். ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகத்தானே இருக்கும். ஒரு முள்ளின் வலி உனக்கு பாதிப்பை உண்டாக்க என்பதையும், பல முறை குத்துவதால் வருகிற வலி அதை நீக்குவதற்காகவேன்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என நீ உணர்ந்து கொள்வாயாக. கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும். பாபா கைவிட்டு விட்டார், இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பாய். பயப்படாதே. என் பக்தனுக்கு நான் துர்கதியை எந்த நிலையிலும் நான் பரிசாக தரமாட்டேன். விரைவில் நான் காப்பாற்றி விடுவேன். எனது சொற்படி நடந்தால் உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும். நீ சொன்னதெல்லாம் விரைவில் நடக்கும். துன்பத்தின் பிடியிலிருந்து விலகி இருப்பாய். நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ அனைத்தையும் கடந்து கொண்டிருக்கிறாய். எனக்கு தெரியும். நான் இருக்கிறேன் உனக்கு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் போது மனமுடைந்து போகாதே. பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு. ஏனெனில் என்னுடைய பக்தனை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும். வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் சுக துக்கங்கள் யாவும் என் கட்டிப்பாட்டிற்கும் வழிகாட்டுதலுக்கும் உட்பட்டு நடக்கின்றன என்பதை நீ உணர வேண்டும். இத்தகைய அனுபவங்கள் ஆத்மாவை உய்விக்கத்தான் என்பதால் அவை தேவையானவை என்றும் நீ உணர வேண்டும். இத்தகைய தீவிர நம்பிக்கையும் பொறுமையும் உடையவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகிறாய். உன்னை கண் கலங்க விட மாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றுவேன். நீ கண்கணிங்கினால் என் மனம் வலிக்கிறது. உன் அம்மாவாக, அப்பாவாக என்றுமே நான் இருப்பேன். உன் வீட்டிற்கே விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்க நீ தயாராக இரு பிள்ளையே. நான் வாழும் உன் வீடு உனக்கு துவாரகாமைதான். இனி உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது. நீ சந்தோஷமாக இரு. என் பிள்ளை, கீழே விழும் நேரத்தில் என் கைகள் உன்னை தாங்க வரும். நீ வீழ்வதை பற்றி எண்ணாமல் வாழ்வதை பற்றி மட்டும் எண்ணு. உன்னை தாங்கி பிடிக்க நான் அனைத்திலும் மேலான உன் சாயப்பாயிருக்கிறேன் என்று மட்டும் நீ மறவாதே. வாழ்க்கையில் நிம்மதி என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டுமெனில்
பிரச்சனைகளையும் பிரச்சனைக்குரியவர்களையும் தூரத்தில் வை. தேவையில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு. நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே. நீ நீயாகவே வாழு. வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழிநடத்தும். உன்னை முந்தி செல்பவர்களைக் கண்டு கலங்காதே. உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும். துவளாதே. இவ்வுலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் உன் கடமையை சரிவர செய். உன் மனம் என்பது இப்போது கனத்து அமைதியுடன் இருக்கிறது. சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போய் உள்ளாய். அதை சரி செய்ய நான் இருக்கிறேன். உன்னை மறந்துவிட்டேன் என்று நினைக்காதே. என் உயிர் நீதான். எப்படி நான் மறப்பேன்? விரைவில் அனைத்தும் மாறி இனி உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது. உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே நிவர்த்திக்கான வழிகளை நீர் செய்கிறேன். யாரை தேடி போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன். யாரை பார்த்தும் உன் இதயம் இலகுகிறதோ அவரது வாயிலாகவே நன்மையும் நான் செய்கிறேன். உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை, நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டனில் உலகமே உன் காலடியில். என்னை சரணாகதி அடைந்தவர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறாமல் போவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது 4 கரங்களையும் கொடுத்து அவனை மேலே எழச் செய்வேன். என்றும் அவனை என் கண் இமை போல் பாதுகாப்பேன். பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்திருக்கலாம். அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. நீ நினைத்து கூட பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சுமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவை. காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே. இனி வருவதெல்லாம் வசந்த காலங்கள். உனது கையை பிடித்து தூக்கி நிறுத்துவேன். விரைவில் நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தியை நீ கேட்கப் போகிறாய். உனக்காக நான் தரும் அதிர்ஷ்ட வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொள். ஏதாவது ரூபத்தில் வந்து உன்னிடம் நான் பேசுவேன். இந்த சாயிடம் உனது வாழ்க்கையின் திட்டம் உள்ளது. ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. அந்த திட்டம் உனக்கு சரியான நேரத்தில் வந்து கிடைக்கும். எப்போதும் நம்பிக்கை மட்டும் வைத்திரு. உனக்கு சந்தேகம் மட்டும் வேண்டாம். நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். எப்போதும் உன் நிழலாய்த்தான் நான் இருப்பேன். எனது பரிபூர்ண அருளும் ஆசியும் பெற்ற பிள்ளை நீ. அது எப்போதும் உனக்கு உண்டு. ஓம் சாய்ராம்.